இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாக கிச்சன் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி விடுறேன். நம்ம எப்போவுமே வந்து சும்மா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணிவிடுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் டீப் க்ளீனிங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த 1 மந்த்தாக வந்து ஹஸ்பண்ட் தான் நிறைய குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க குக் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ளாஷ் எல்லா இடத்தையும் தெறிக்க விட்டாங்க எண்ணெயே. அது அங்கங்கே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அதனால் அதை வந்து ஃபுல்லாக நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கிச்சனை வந்து குளிப்பாட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல க்ளீனாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கவுண்டர் டாப் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், எங்கெங்கே எது எது வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹாபுக்கு ரைட் சைடில் இருக்க கார்னரில் வந்து உப்பு ஜாடி, அதுக்கப்புறம் புளி ஜாடி 2 வைப்பேன். ஸோ அது 2மே அந்த இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னர் ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஜாடியில் இந்த குட்டி 3 ஜார்ஸ் வைப்பேன். அதில் வந்து மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் இருக்கும். அது 3மே வந்து அந்த ஃபஸ்ட்டு கார்னர் ஷெல்ஃபில் வச்சாச்சு. ஸோ செகண்ட் அது இருக்கிறதுல வந்து ஃப்ளவீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற நெய் அதில் வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளான்ட், லைவ் பிளான்ட் ஒன்று வைப்பேன். அது இன்னும் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு உடன் போர்டு. இந்த எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பண்ணும்போது அது வரும் இல்லையா, அந்த சாக்கெட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த போர்டு இது. ஸோ வேஸ்ட்டாக இருந்தது ஒன்று எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதை வந்து ஒயிட் ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணி அதை வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மோட்டர் அண்ட் பெஸ்டர், அதுக்கப்புறம் வந்து தோசைக்கு எண்ணெய் தேய்ப்போம்ல தோசைக்கல்லில், அது ஒன்று. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மல்லாட்டை எண்ணெய், அதுக்கப்புறம் தோசைக்கு ஊற்றுற மல்லாட்டை எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 2மே கலந்தது அது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி வந்து நான் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு DIY சாப்பிங் போர்டில் பண்ணது, அந்த கோட் தான் வந்து பின்னாடி வச்சுருக்கேன். அது ஆக்சுவலாக வாலில் ஹேங் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அது கழுவுறப்ப எடுத்தேன்னா அதை கீழே வச்சுட்டேன். அப்புறம் வந்து வாலில் வந்து ஒரு கிடுக்கியும் ஒரு சிசரும் வந்து அங்கே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ அது கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான். இந்த கார்னரில் இது தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மீதி இடம்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ சமைச்சா ஏதாவது வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது சாப் பண்ணுறதுக்கு, ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு மீதி இடம் காலியாக விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்க கார்னர், ஹாபுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க கார்னரில் ஒரு ட்ரே வச்சுட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற நட்ஸு, ஸோ ஃப்ளவீனுக்கும் அது அக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லாட்டை, முந்திரி அது மாதிரி இருக்கிற நட்ஸு, காஞ்ச திராட்சை எல்லாம் அதில் வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு டெக்கார் பீஸ், அது வந்து அந்த நான் தான் பண்ணியிருந்தேன், DIY தான் அதுவும். ஸோ இதுக்கு மேலே அந்த கார்னருக்கு மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் ஒன்று இருக்கும். அதை வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஒரு பபுள் ரேப் போட்டு உப்பு வந்து சால்ட், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சால்ட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், தோசைக்கு ஊற்றுற நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து கிளாக் ஒன்று, ஒரு குட்டியாக ஒரு டெக்கார் பீஸ் ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சாச்சு. ஸோ இந்த சைடில் வந்து இவ்வளோ தான். மேலே இருக்கிற ஷெல்ஃப்லேயும் அதுக்கப்புறம் கீழே வந்து இருக்கிற அந்த கார்னரில் வந்து அதை தான் அந்த பிளேஸை வந்து அதுக்கு மட்டுமே வச்சுருக்கேன். ஸோ அந்த பக்கமும் வந்து எனக்கு மீதி இடம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த 2 பக்கமும். இப்போ வந்து ஹாபுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு பிளேஸ், அங்கே வந்து மிக்ஸியெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அது நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஸோ இந்த சைடில் இவ்வளோ தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே சிங்க் இருக்குது. சிங்க் பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு கார்னரில் வந்து மிக்ஸி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹோல்டர் வச்சு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற கரண்டி, எக் பீட்டர், மேஷர், அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கிற கரண்டி, அது எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாட்டர் ஜக்கு, அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற ஜூஸ் டம்ளர், ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஜூஸ் டம்ளர், அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டு அங்கே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சூடான பாத்திரம் வைக்கிறதுக்காக அந்த ரெஸ்டர் ஒன்று. ஸோ இது மட்டும்தான் இந்த கார்னரில் இருக்குது. மற்ற இடம்லாம் வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். ஓவரால் வியூ காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இதில் நான் ஆட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா லைவ் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி சிங்கோனியம் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். பட் அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து விண்டோவில் இருக்குது, கிச்சன் விண்டோவில் இருக்குது. பட் அதை வந்து நான் கவர் பண்ணாத விட்டுட்டேன். பட் ஸ்டில் வந்து கவுண்டர் டாப்பில் ஒரு 2-3 இடத்துல லைவ் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். அது மட்டும்தான் நான் இதில் பண்ண போகிற சேஞ்சஸ். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்பேஸ் வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் விட்டுட்டேன். எல்லா கார்னரை மட்டும் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மீதி இடம் எல்லாமே விட்டுட்டேன். ஸோ இது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ளவீஸ் டேலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.